வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 5ஆம் தேதி 1வது மாதம் 2019ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 21ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். யாருக்கும் அறிவுரை கூறுவதை மட்டும் இன்று தவிர்த்து கொண்டால் மேஷத்துக்கு ஒரு குறைபாடும் காணாது. அதே போல் உங்களுக்கும் அறிவுரை கூறுவதிலிருந்து நகர்ந்து கொள்ளுங்கள். அனாவசிய பயணங்கள் சிறிது தவிர்த்து கொள்வது ஏற்றத்தை அனுகூலத்தையும் தரும். ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். பண செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள், எனவே தேவைக்கேற்ற செலவுகளுக்கு உண்டான அமைப்பை வைத்துக் கொள்ளுங்கள். வங்கி அட்டைகளை டாம்பிக்கத்துக்காக பயன்படுத்துவது தவிர்ப்பது நன்மைது. கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்ப்பது மேஷத்திற்கு அத்தியாவசிய கடமை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். கண்டிப்பாக சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது. வண்டி வாகனத்தில் தான் அது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். அனாவசிய பயணங்கள் தவிர்ப்பதும், பயணங்கள் சமயத்தில் திசை திருப்பக்கூடிய விஷயத்தில் எதிலும் மனதை ஈடுபடாமல் இருப்பதும், ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்வது ரிஷபத்துக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ வியாபாரத்திலோ குடும்ப விஷயத்திலோ ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. தேவையில்லாத நீங்களாக கற்பனை பண்ணி வாக்குவாதத்தை தவிர்த்து கொண்டால் இன்று சந்திராஷ்டிரம் இருந்தாலும் நன்மையே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறகு குடும்ப விஷயத்தில் உங்கள் தலையீடு, ஆலோசனை சொல்வது. ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது மிதுனத்துக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழிலமைப்பில் படிப்படியாக பெரும் அனுகூலங்களுக்கு சந்தோஷ அமைப்புகள் ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு. சிலருக்கு பயணங்கள் மிகப்பெரிய வெற்றியும் அனுகூலத்தையும், பெரிய மனிதர்கள் சந்திப்பு மிகப்பெரிய யோக பலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீர்வது, வங்கிகளை கடன் எதிர்பார்த்தவர்கள் சுபவிரயத்திற்கு உண்டான அமைப்பு, பூமி அமைப்பு, கல்யாண அமைப்பு, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கெல்லாம் உத்தரவாதம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தொலைதூர பயணங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவதும், கையெழுத்திட்டு செட்டில்மெண்ட் செய்யக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுப்பதும் அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் ஏற்றம் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் பிள்ளைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்தல் நீங்களாக இருப்பது நன்மை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் பொறுமையாக இருப்பதும், தாயாக இல்லாமல் தந்தையாக இல்லாமல் நல்ல தோழனாக தோழியாக இருப்பது பலவிதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். வெளிவட்டார உத்தியோக தொழில் அமைப்பில் பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் செலுத்துகின்ற சமயத்தில் சிறிது கவனமாக இருக்குமாறு கூறுவதே பலவிதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தினால் தேவையில்லாத கோபதாபத்துடன் பேசுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகளுடன் தாய் தந்தையர் உடல்நிலைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். வெளிவட்டார உத்தியோகம் தொழிலமைப்பில் படிப்படியாக சீரும் சிறப்பும் அனுகூலங்களும் காணப்படக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. சோம்பல் இல்லாமல் இருக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தெல்லாம் ஜெயம். சிலருக்கு நீண்ட நாட்களுக்கு பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நீண்ட நாட்களாக உங்களுடன் இருந்து பிரிந்தவர்கள், உங்களை பற்றி தவறாக பேசியவர்கள் உங்களிடத்தில் வந்து சரணாகதி அடையக்கூடிய சூழ்நிலைகளுக்கு கிரக சஞ்சாரங்கள் காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய, கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு உத்தியோகம் தொழிலமைப்பில் மிகப்பெரிய கௌரவம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது, இரத்தபந்த உறவுகளுக்கு உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் தீர்வது, வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தருவது, சமூகத்தில் உள்ள மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கு இருந்த இடைவெளிகள் குறைந்து அந்நியம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாளாக துளாராசிக்காரர்கள் ஏற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய நாளாக காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மட்டும் தேர்ந்தெடுத்த வார்த்தை உன்னதமான சூழ்நிலை ஏற்படுத்திவிடும். குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் அந்த வார்த்தைகள் மிக முக்கியத்துவத்தை பெறக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது. சிறு சிறு விஷயத்திற்காக இடமாற்றங்களோ கோபதாபத்தை படுவதை மட்டும் தவிர்த்து கொண்டால் போதும். குடும்பத்தில் மிக மிக கவனமாக கையாள்வது மிக மிக நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழிலமைப்பில் உங்களுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய அளவுக்கு கிரக சஞ்சாரங்கள் காணப்படுகிறது. மேலதிகாரிகள் சொல்வதை தயவுசெய்து கேட்டு அதற்கேற்ற மாதிரி நீங்கள் மாறிக்கொண்டால் உத்தியோகத்தில் எந்த குறைபாடும் வராது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள்.
நிச்சயம் நன்மைகள் அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய சுபவிரய பிராப்தங்கள், படிப்படியாக இருந்த சிக்கல்கள் தீர்வதற்குண்டான யோகங்கள், எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படுகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயம், உத்தியோகம், தொழிலமைப்பு, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம், யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுறுசுறுப்புக்கு பங்கம் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வது தனுசுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். காலையிலே வெடிகாலம் வரை அன்றாட பணிகளை ஆரம்பிக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், அபிவிருத்திகள், படிப்பு, மற்ற விஷயங்கள், அனுகூலங்கள் எல்லாம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். சுபகாரிய செய்திகள், நன்மைகள், சுபகாரியத்திற்காக குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்கள், தெய்வ மார்க்க பயணங்கள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும். ஆணாக இருந்த பெண்கள், பெண்களாக இருந்த ஆண்கள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனம். குடும்ப விஷயத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்கள் தலையீடு கூடவே கூடாது என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்திற்குள்ளாக ரகசியங்களை பேசிக் கொள்ளுங்கள். யாரை பஞ்சாயத்து எடுத்தீர்கள் என்றால் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களும் மன வருத்தத்தையும் ஏற்படுத்தி விடுவார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். லாபத்தை பெற்று தரக்கூடிய அமைப்பு, தாய் வழி உறவு மூலியமாக மிகப்பெரிய ஆதாயங்கள், பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்பூர்ண நிவர்த்தி, தொலைதூரம், உத்தியோகம், கிரக சஞ்சாரங்கள் அனுகூலத்தை பெற்றுத்தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம், உத்தியோகத்தில் சிக்கல்கள் இருந்த அமைப்பு பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுகிறது. வியாபாரத்தில் அபிவிருத்திகள் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வதுடன் ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல செய்திகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. அசையாம சப்பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத் தருகிறது. தந்தை வழி உறவுகளுக்கு உங்களுக்கும் இருந்த இடைவெளிகளுக்கு குறைந்து மிக விரைவில் பெரிய அளவுக்கு அனுகூலங்களுக்கு உண்டான பிராப்தத்தை எதிர்நோக்குவீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில், தொழில் அமைப்பில் நீங்கள் நினைத்த விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய உத்தியோகம், பிள்ளைகளுடைய தொழில் நிச்சயமாக சீரும் சிறப்பும் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக கடல் கடந்த பயணத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம், செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யோகமும் அனுகூலம் ஒன்று சேருவதனால் சோம்பல் இல்லாமல் பாதுகாத்துக் கொண்டால் மீன ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். இஷ்டப்பட்ட தெய்வ வழிபாட்டுக்கு சென்றுவிட்டு வருவதும், அவரவர்கள் பிறந்த கிழமையில் மனதார பிரார்த்தனை செய்வதும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு மீனத்துக்கு விரைவில் பெரிய அளவுக்கு யோகத்தை அனுகூலத்தை ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல காலகட்டம் விரைவில் வரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை பத்தின தொடர்ந்து அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.